அனைவருக்கும் வணக்கம். திருமுருகநாத சுவாமி திருக்கோவில், திருமுருகன் பூண்டி. இத்தலத்தில் இறைவன் திருமுருகநாதர், முருகநாதேஸ்வரர், இறைவி ஆவுடை நாயகி, மங்களாம்பிகை, ஆலிங்க பூஷண ஸ்தனாம்பிகை என்ற திருப்பெயருடன் அருள்பாலிக்கிறார்கள். இத்தலத்தில் சண்முக தீர்த்தம், ஞான தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என்ற மூவகை தீர்த்தங்களை உள்ளடக்கியுள்ளது. தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் இரண்டாவது தலமாகும். தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் 206வது தலமாகும். இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். நொய்யல் ஆற்றின் வடபகுதியில் அமைந்த மேற்கு நோக்கிய தலம் திருமுருகன் பூண்டி. மேற்கு திசை நோக்கியவாறு அமைந்துள்ள இந்த கோவிலில் மற்ற கோவில்களைப் போல நுழைவு கோபுரம் இல்லை. கோவிலுக்கு வெளியே கொங்கு நாட்டு தலங்களுக்கே உரித்தான கருங்கல் தீபஸ்தம்பம் உள்ளது. சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் 4 புறமும் உயர்ந்த மதில் சுவர்களை உடையதாய் 2 பிரகாரங்களுடன் இந்த கோவில் அமைந்துள்ளது. ஸ்தல வரலாறு. 1008 அண்டங்களையும் அளவிலாத காலம் வரையில் அடக்கியாளும் வரம் பெற்ற சூரபத்மன் ஆணவம் கொண்டு தேவர்களை சிறைபிடித்து துன்புறுத்தி வந்தான். அவனது அட்டூழியம் நாளுக்கு நாள் பெருகவே அவனை அழித்து தேவகுலத்தை காத்திட முருகப்பெருமான் சம்ஹாரத்திற்கு தயாரானார். 6 முகம் கொண்டு அல்லல் தந்த சூரனுடன் போர் கொண்டு அவனை தனது வேற்படையால் 2ஆக வெட்டி பின்னர் மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி ஆட்கொண்டார். சூரபத்மனை வதம் செய்த காரணத்தினால் முருகப்பெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து கொண்டது. தோஷம் நீங்க கைலை மலையில் இறைவன் சிவபெருமான் கூறியபடி மாதவிநாதரை வணங்க வந்தார். அப்போது முருகப்பெருமான் தனது வேலினையும் மயிலையும் ஓரிடத்தில் நிறுத்திவிட்டு மாதவிநாதரை வணங்க சென்றார். தனது வேலினையும் மயிலையும் நிறுத்திய இடம் கோவிலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. அப்போது பூஜைக்கு தீர்த்தம் தேவைப்பட அவர் அவ்விடத்தில் தீர்த்தம் உண்டாக்கி அந்நீரை எடுத்து சிவபெருமானை மேற்கு நோக்கியபடி அமைத்து பிரதிஷ்டை செய்து வணங்கி பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்றார். அவ்வாறு நீங்கிய பிரம்மஹத்தி தற்போது கோவிலின் வெளியே உள்ள வேம்படி முருகன் சன்னதியின் அருகில் உள்ள சதுரக்கல்லாக இருப்பதாக புராண வரலாறு கூறுகிறது. முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்து வணங்க பெற்றதால் இத்தல இறைவன் முருகநாத சுவாமி என அழைக்கப்படுகிறார். ஸ்தல பெருமை. சேரமான் பெருமான் நாயனாரிடம் பெற்ற பரிசு பொருட்களுடன் திரும்பி வந்து கொண்டிருந்த சுந்தரர் திருமுருகன் பூண்டி அருகே வரும்போது இருட்டியதால் ஓய்வு எடுப்பதற்காக அங்கிருந்த விநாயகர் கோவிலில் இரவு தங்கினார். அந்த சமயத்தில் சிவபெருமான் சுந்தரரிடம் திருவிளையாடல் புரிவதற்காக தனது பூதகணங்களை வழிப்பறி திருடர்கள் வேடத்தில் அனுப்பி சுந்தரரின் பரிசு பொருட்களை கொள்ளையடித்து வரச் செய்தார். கவலையடைந்த சுந்தரர் யார் இந்த செயலை செய்திருப்பார்கள் என யோசிக்கும் பொழுது அந்த இடத்தில் உள்ள விநாயகர் சுந்தரரை கூப்பிட்டு பொருள் இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டினார். இந்த செயல் நடந்த இடம் திருமுருகன் பூண்டியிலிருந்து அவிநாசி செல்லும் சாலை வழியே சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் கூப்பிடு விநாயகர் என்ற பெயரில் கோவில் அமைந்துள்ளது. சுந்தரர் பெருமான் திருமுருகன் பூண்டி சென்று அங்கிருந்த சிவபெருமானை நோக்கி, கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி திடுகு முட்டென குத்தி குறை கொண்டார் அழைக்குமிடம் முடுகுநாரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி மாநகர் வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னொடும் எத்துக்கிங்கிருந்தீர் எம்பிரானீரே என திற்றி பதிகம் பாடினார். வழிப்பறி திருடர்கள் இருக்கும் இடத்தில் பக்தர்களை பயத்திலிருந்து காப்பாற்றாமல் நீயும் அம்பிகையும் எதற்காக இங்கு இருந்தீர்கள் என அனைத்து தேவார பாடல் முடிவிலும் எதுக்கு இங்கிருந்தீர் எம்பிரானீரே என்று திட்டி பதிகம் பாடியவுடன் இறைவன் அத்தனை பொருட்களையும் பூதகணங்கள் மூலம் சுந்தரரிடம் திரும்ப சேரும்படி செய்தார். தனது நண்பரான சுந்தரரிடம்
திட்டு வாங்க வேண்டும் என்று சிவபெருமான் இந்த இடத்தில் திருவிளையாடல் புரிந்தார். இதற்கு சான்று கூறும் வகையில் இக்கோவிலில் உள்ள மண்டபத்தில் வில் ஏந்தியபடி வேட்டுவன் கோலத்தில் நிற்கும் சிவபெருமான் சிற்பமும், அதற்கு அருகில் சுந்தரர் கவலையுடனும் மற்றொரு சுந்தர சிற்பம் பரிசு பொருட்களை திரும்ப பெற்ற நிலையில் மகிழ்ச்சியுடனும் இரு சிற்பங்கள் காணப்படுகின்றன. இழந்த பொருளை மீண்டும் பெற்றிட பரிகாரத்தலமாக திருமுருகன் பூண்டி விளங்குகிறது. கோவிலின் மூலவரான திருமுருகநாதர் சிவலிங்க ரூபத்தில் சுமார் 2.5 அடி உயரம் உள்ளதாக தரிசனம் தருகிறார். கருவறையின் பின்புறச் சுவரில் யானை ஒன்று தும்பிக்கையால் சிவலிங்கத்தை தூக்கி பிடித்திருப்பதில் அழகிய புடைப்புச் சிற்பமாக வடித்துள்ளனர். கருவறை விமானத்தில் அழகிய சுதை சிற்பங்கள் உள்ளன. உட்பிரகாரத்தில் நிருதி விநாயகர், 63 நாயன்மார்கள், சண்முகர், துர்க்கை, பைரவர், சனீஸ்வரர், நவகிரகங்கள் சன்னதிகள் உள்ளன. மூலவரை தரிசிக்கச் செல்லும்பொழுது இடது பக்கம் தெற்கு பார்த்த நிலையில் 6 முகங்களுடன் காணப்படும் சண்முக சன்னதி உள்ளது. 5 அடி உயரமுள்ள இந்த சிற்பம் முன்பக்கம் 5 முகங்களும் பின்பக்கம் 1 முகமும் உடையதாக அமைந்துள்ளது. முருகப்பெருமான் இங்கு வந்து சிவனை வழிபடும் முன்பு தனது வேலை கோவிலுக்கு வெளியே சற்று தள்ளி தரையில் ஊன்றினார். மயில் வாகனத்தை அதன் அருகில் நிறுத்தி வைத்தார். இதனால் கோவிலுக்கு உள்ளே இருக்கும் முருகனின் கையில் வேல் இல்லாமலும் மயில் வாகனம் இல்லாமலும் தனித்து நிற்கிறார். அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்றவர். மூலவர் சன்னதியின் வலது பக்கம் மேற்கு பார்த்த நிலையில் அம்பாள் முயங்கு பூன்முலை வள்ளியம்மையின் சன்னதி அமைந்துள்ளது. இறைவியின் இப்பெயரை தயங்குதோலை உடுத்த சங்கரா சாம வேத மோதி மயங்கி ஊர் இடு பிச்சை கொண்டு உணும் மார்க்கம் ஒன்று அறியீர் முயங்கு பூன்முலை மங்கையலோடு திருமுருகன் பூண்டி மாநகர் வாய் இயங்கவும் மிடுக்குடையராய் விடில் எதுக்கு இங்கு இருந்தீர் எம்பிரான் ஏரே என்று சுந்தரர் தனது 5வது பாடலில் குறிப்பிட்டுள்ளார். கோவிலுக்குள்ளே பிரகாரத்தில் சுப்பிரமணிய தீர்த்தமும் கோவிலுக்கு வெளியே பிரம்ம தீர்த்தமும் ஞான தீர்த்தமும் அமைந்துள்ளது. சித்த பிரம்மை பிடித்தவர்களை இத்தலத்தில் அழைத்து வந்து தங்கியிருந்து அன்றாடம் 3 தீர்த்தங்களிலும் நீராடச் செய்து சுவாமி வழிபட்டு வர அவர்களுடைய சித்த பிரம்மை நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. வேண்டிக் கொண்ட காரியங்கள் நிறைவேறிட சுவாமிக்கு பால்குடம் காவடி எடுத்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்து வழிபடுகின்றனர். இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை மனமுருகி வேண்டிக்கொள்ள மனநோய், சாபங்கள், பாவங்கள் நீங்கும். தீர்த்தக்கரையில் நாக பிரதிஷ்டை செய்து வணங்குகின்றனர். சண்முக தீர்த்தத்தில் நீராடி சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என நம்பப்படுகிறது. மாசியில் 13 நாட்கள் பிரதான திருவிழா நடக்கிறது. மகா சிவராத்திரி, திருக்கார்த்திகை, ஆருத்ரா தரிசனம், அன்னாபிஷேகம், கந்தசஷ்டி, தைப்பூசம், நவராத்திரி, வைகாசி விசாகம் ஆகிய விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கோவில் நடை திறக்கும் நேரம் காலை 5:30 மணி முதல் 12:45 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் இரவு 8:15 மணி வரை நடை திறந்திருக்கும்.
இது போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி.